எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாம் வேறொன்றறியே பராபரமே. விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து. ஆண்டுகள் 1000 ஆயின் ஆண்டவன் அடிமலர் அருளை அருளும். தமிழ் ஹேவிளம்பி ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு 2048, ஆங்கிலம் ஆண்டு 2017, முஸ்லிம் ஹிஜ்ரி ஆண்டு 1439. தமிழ் மாதம் கார்த்திகை 23, ஆங்கிலம் டிசம்பர் 9, சனிக்கிழமை, திதி சஷ்டி, காலை 9:24 வரை, பின்பு சப்தமி. நட்சத்திரம் மகம், இரவு 11:53 வரை, பின்பு பூரம். யோகம் அமிர்த யோகம், மகம் நட்சத்திரம் உள்ளவரை, பின்பு சித்த யோகம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிभ्यश्च ராஹவே கேதவே நமः. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்ரம் யமாக்ரஜம் ಛಾಯಾಮಾರ್ತಾಂಡ ಸಂಭೂತಂ ತಂ ನಮಾಮಿ ಶನೈಶ್ಚರಂ. ಓಂ ಕಾಕಧ್ವಜಾಯ ವಿದ್ಮಹೇ ಖಡ್ಗಹಸ್ತಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಮಂದಃ ಪ್ರಚೋದಯಾತ್. ಅರ್ಧಕಾಯಂ ಮಹಾವೀರ್ಯಂ ಚಂದ್ರಾದಿತ್ಯ ವಿಮರ್ದನಂ ಸಿಂಹಿಕಾ ಗರ್ಭಸಂಭೂತಂ ತಂ ರಾಹುಂ ಪ್ರಣಮಾಮ್ಯಹಂ. ಓಂ ನಗಧ್ವಜಾಯ ವಿದ್ಮಹೇ ಪದ್ಮಹಸ್ತಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ರಾಹುಃ ಪ್ರಚೋದಯಾತ್. ಪಲಾಶಪುಷ್ಪಸಂಕಾಶಂ ತಾರಕಾಗ್ರಹಮಸ್ತಕಂ ರೌದ್ರಂ ರೌದ್ರಾತ್ಮಕಂ ಘೋರಂ ತಂ ಕೇತುಂ ಪ್ರಣಮಾಮ್ಯಹಂ. ಓಂ ಅಶ್ವಧ್ವಜಾಯ ವಿದ್ಮಹೇ ಶೂಲಹಸ್ತಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಕೇತುಃ ಪ್ರಚೋದಯಾತ್. ராகுகால் காலை 9 முதல் 10:30 மணி வரை. யமகன் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல்
7:30 மணி வரை. சுப காரியங்களுக்கான சுப ஹோரை காலை 7 முதல் 7:30 மணி வரை. முற்பகல் 10:30 முதல் 1 மணி வரை. மாலை 5 முதல் 7:30 மணி வரை. இரவு 9 முதல் 10 மணி வரை. லோகவீரம் மகாபூஜி சர்வரக்ஷாகரம் விபு பார்வதி இருத்தயானந்தம் சாஸ்தா பிரணமாம்யஹம் விப்ரபூஜ்யம் விஸ்வபந்தியம் விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் க்ஷிப்ர பிரசாத நிரதம் சாஸ்தா பிரணமாம்யஹம் மத்தமாதங்க கமன காருண்ய ருதபோதி சர்வ விக்ன ஹரம் தேவம் சாஸ்தா பிரணமாம்ய அஸ்மத் குலேஸ்வரம் தேவம் அஸ்மத் சத்ரு விநாசம் அஸ்மதிஷ்ட பிரதாதாரம் சாஸ்தா பிரணமாம்ய பாண்டியேச வம்சத்திலகம் கேரளே கேலி விக்கிரகம் அர்த்தத்ராண பரம் தேவ சாஸ்தா பிரணமாம்ய பஞ்சரத்னாக்கியமேதத் யோ நித்யம் படேன்ன தஸ்ய பிரசன்னோ பஹவா சாஸ்தா வசதி மானஸ் பூரணை நாதனே வருக வருக புண்ணிய மூர்த்தியே வருக வருக அடியாரை காக்க அன்புடன் வருக அருளினை தந்திட ஐயனே வருக 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 வாசவன் மைந்தா வருக வருக வீரமணி सह्याद्रेः दक्षिणस्याम् யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி
சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ. சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றம் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா. தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரி பீடமே வந்திடுவார். சபரி அன்னையை பணிந்திடுவார். பரமத்தியாரில் கன்னிமார்களும் கரத்தினை போட்டு வணங்கிடுவார். சபரிமலையினரை நெருங்கிடுவார். 18 படி மீது ஏறிடுவார். கதி என்று அவனை சரணடைவார். அறிமுகம் கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ. சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா.
குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். ஒருவாய் சோறு ஊட்டும் தாய் முன் உட்கார்ந்திருப்பதை காணுங்கள்.
திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையார் திருக்கோயிலினை சுற்றி அரண் போல் அமைந்திருப்பது மாட வீதிகள் 4. திசைகளை குறிப்பிடும் விதமாக கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்று அத்திருவீதிகளுக்கு பெயர் அமைந்துள்ளன. இவற்றுள் அடியார் பெருமக்கள் அவசியம் தரிசனம் பெற வேண்டிய ஒரு திருக்கோயில் தெற்கு மாட வீதியில் அமைந்திருக்கின்றது. ஆச்சாரிய மகானுபவரான ஸ்ரீசைல பூர்ணர் திருமலை நம்பி எழுந்தருள் சேவை சாதித்தருளும் திருக்காட்சி அருட்காட்சியார் அனைத்தையும் அமைத்து தருகின்றது. ஆழ்நிலை தியானத்தில் மூலவ பெருமானாக ஸ்ரீசைல பூர்ணர் திருமலை நம்பி அமைந்தருளியிருக்கின்ற திருநிலை ஓர் ஒப்புவமையற்ற உயர்ந்ததோர் யோக நிலையார். ஓங்கி உலகளந்த உத்தமனின் பத கமலங்கள் திருமண்ணாக திருமலை நம்பியின் பறந்து விரிந்து உயர்ந்த நெற்றியில் நிலை பெற்றிருக்கின்றது. சின்முத்திரை ஏற்றுள்ளது அவரது வலது திருக்கரம். கட்டை விரலானது சற்றே உயர்ந்து சாய்ந்து பணிந்திருக்கும் ஆள்காட்டி விரலை அணைத்துக் கொண்டிருக்கின்றது. அவரது இடது திருக்கரம் திருத்தொடையின் மீது அமைந்திருக்க அத்திருக்கரத்தின் உட்பாகம் அவரது திருமுகத்தை நோக்கும் விதமாக நிலைத்திருக்கின்றது. ஸ்ரீசைல பூர்ண திருமலை நம்பிகளின் உற்சவ விக்கிரகத்தின் அருள் அழகு பகவானின் புஷ்ப சேவைக்காக திருக்கரங்களில் ஏந்தி இருக்கும் பூக்குடையும் ஒரு திவ்ய திருக்காட்சி. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமான் உற்சவ மூர்த்திகளார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும். நான் தெளி குரலருவி திருவேங்கடத்து எழில்கொள் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கு எமது எம்பிரான் பிரகாசிக்கும் பேரழகு கொண்ட அவர் என்னுடைய தந்தையின் தந்தையாவார். அவர் ஒலிக்கும் அறிவு பாய்கின்ற திருவேங்கடத்தில் உரைகின்றார். திருவாய் மொழியும் ஆளவந்தாரின் திருமொழியும் ஏற்றுக்கொண்ட திருமலை நம்பி திருவேங்கடமலைக்கு வருகை புரிந்தார். ஒவ்வொரு நாளும் பாப விநாசம் என்னும் புண்ணிய தீர்த்தத்தை கொண்டு வந்து சமர்ப்பித்தும் புஷ்ப கைங்கரியங்களை செய்து கொண்டும் திருவேங்கடமுடையானை மகிழ்த்துக் கொண்டிருந்தார் திருமலை நம்பி. அந்த நாட்களில் ஓர் அற்புதமான தெய்வீக சம்பவம். பகவான் திருவேங்கடமுடையான் ஒரு வேடன் உருவம் தரித்து வில்லும் அம்புமாய் பாப விநாசத்திலிருந்து திருமஞ்சன தீர்த்தத்தை கொண்டு வருகின்ற திருமலை நம்பிகளை வழிமறித்தான். மரித்ததோடு நிற்காமல் வாரீர் தாதர், அதாவது அப்பா தகப்பனார், வாரீர் தாதர், தாகத்தால் தவிக்கின்றேன், தண்ணீர் தாரும். வேடன் கேட்டான். அடே வேடா, வேங்கடநாதனுக்கு கொண்டு செல்லும் திவ்ய தீர்த்தம் மனிதருக்கு உரியதன்று என்று மறுத்துவிட்டு பெரிய திருமணியை அனுசந்தித்துக் கொண்டே திருக்குடத்தை ஏந்தி சென்று கொண்டிருந்தார் திருமலை நம்பி. அந்த வேடன் அவர் பின்னே தொடர்ந்து சென்று வில்லில் தொடுத்த அம்பினார் மிக்க சாமர்த்தியத்துடன் அக்குடத்தை பின்புறத்தில் துளைத்து துளையுண்டாக்கி அதிலிருந்து சிறிய தாரையாக புறப்பட்டு வெளிவந்த நீரை பூரணமாக பருகினார். திருமங்கையாழ்வார் திருமொழியில் மூழ்கியிருந்த
திருமலை நம்பி சிறிது தூரம் சென்ற பின்னர் குடத்திலிருந்த நீர் வெளியே போய்விட்டது என்பதை அறிந்து சற்றே திரும்பி பார்க்க அங்கே நீர்த்தாரையை பறிக் கொண்டிருந்தான் வேடன். அடே வேடா, பெருமாளுக்கு கொண்டு செல்லும் தீர்த்தத்தில் ஏன் இங்கனம் துரோகம் செய்தார் என்று கேட்டார் திருமலை நம்பி. அதற்கு அந்த வேடன், ஓ அப்பா, நீர் வருந்த வேண்டாம், இங்கு அருகிலே திவ்யமான தீர்த்தத்தை காட்டுகிறேன், அதிலிருந்து பெருமாளுக்கு கொண்டு செல்லும் என்று கூறியதுடன் நிற்காமல் அவ்வேடன் தன் வில்லில் அம்பாக ஒரு திரும்பை ஏற்றி அங்குள்ளதொரு மலையுச்சியை துளைத்து அதன் கண் தைத்து கொண்ட அம்பை பற்றி இழுத்தான். அதிலிருந்து பெருகி மிகவும் வேகமாக பாய்ந்தது புனித நீர். ஓ அப்பா, இது ஆகாச கங்கை, இது பகவானுக்கு மிகவும் பிரியமானது ஆகும். இனிமே இதிலிருந்து நீங்கள் தீர்த்தம் கொண்டு செல்லலாம் என்று கூறினான் வேடன். அது மட்டுமின்றி தான் பகவான் என்பதை அறிவித்து மறைந்து விட்டான். திருவேங்கடமுடையானின் திருவிளையாடலை தரிசனம் செய்து ஆனந்தித்த திருமலை நம்பி அன்றிலிருந்து ஆகாச கங்கை தீர்த்தத்தையே பகவானுக்கு திருமஞ்சனம் செய்வித்து பகவத் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். திருமலை நம்பி உடையவர் எம்பெருமானுடைய அம்மான் ஆவர். திருமலை நம்பி செய்த சேவையை நினைவு கூறும் வகையில் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் அவர் மீது கொண்ட கருணையை சிறப்பிக்கும் வகையிலும் தண்ணீர் அமுது விழா திருமலையில் அத்தியன உற்சவத்தின் நினைவு நாளன்று டிசம்பர் ஜனவரி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. திருமலை நம்பி அவர்களின் வம்சாவழியினர் தொடர்ந்து திருமலையில் திருப்பதியில் வாழ்ந்து வருகிறார்கள். திருமலை கைங்கரிய குழுவில் திருமலை குமார தாத்தாச்சாரியர் குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். அவர்கள் தோழப்பாச்சாரியர்கள் என்றும் பிரதம ஆச்சாரிய புருஷர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். புனித தொண்டுகளாக கருதப்படுகின்ற தீர்த்த கைங்கரியம், மந்திர புஷ்பம், வெள்ளிக்கிழமை அபிஷேகத்தின் போது புருஷ சூக்தத்தை ஒப்புவித்தல் ஆகியவற்றை அவர்கள் முறைப்படி செய்து வருகிறார்கள். தோழப்பாச்சாரியர்கள் முதல் மரியாதைக்கும் பெரும் பேற்றுக்கும் உரியவர். வேத பாராயணம், மந்திர புஷ்பம், ஆகாச கங்கை தீர்த்த கைங்கரியம் ஆகியவை ஒருங்கிணைந்த புனித தொண்டுகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். பிரமனுக்கு தந்தையான திருவேங்கடமுடையானாலே அப்பா, அதாவது தாதா என்று கூப்பிடப் பெருகையாலே உலகத்திற்கு பாட்டனான பிரம்மனுக்கும் பாட்டனாராய், ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு சிறந்த ஆச்சாரியராய், அவருக்கு வால்மீகியின் வாக்காகிற ஸ்ரீ ராமாயணத்தின் பொருளை உபதேசித்தவரான பெரிய திருமலை நம்பி, ஸ்ரீசைலபூர்ணர் திருமலை நம்பிக்கு பலகால் வணக்கம். பிரதம ஆச்சாரிய புருஷர், மகாபூர்ணர், மகானுபாவர், ஆச்சாரிய சிரோன்மணி ஸ்ரீசைலபூர்ணர் பெரிய திருமலை நம்பி அவருடைய நாமங்களை பக்தர்களுக்கு நலத்தை நல்கும்.
श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रथितविभवां मङ्गलं मङ्गलानां वक्षः पीठीं मधुविजयिनो भूषयन्तीं स्वकान्त्या प्रत्यक्षानुश्रविक महिमप्रार्थिनीनां प्रजानां श्रेयो मूर्तिं श्रियमशरणस्त्वां शरण्यां प्रपद्ये। आविर्भावकलशजलदावद्वरे वापि यस्याः स्थानं यस्याः सरसिजवनं विष्णुवक्षस्थलं वा भूमा यस्या भुवनमखिलं देवि दिव्यं पदं वा स्तोकप्रज्ञैरनवधिगुणा स्तूयसे सा कथं त्वम्। திருமலையிலே வடக்கு மாட வீதியிலே ஓர் அற்புதமான திருச்சன்னதி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சன்னதி. அகிலம் போற்றும் அகோபில மடத்திற்கும் திருமலைக்கும் ஆயிரம் ஆயிரம் தொடர்பு அமைந்தருளி இருக்கின்றது. ஓர் அற்புதமான திருக்காட்சி ஸ்ரீனிவாச கல்யாணம். திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் ஸ்ரீ ஸ்ரீனிவாச திருமணத்தின் போது குழுமினர் 30 முக்கோடி தேவாதி தேவர் திருமண விருந்து அமைந்தது. அதற்கு முன்னர் ஸ்ரீ சீனிவாச பெருமானிடம் அமுதப்படி எல்லாம் செய்தாகிவிட்டது. இதனை எந்த தெய்வத்திற்கு, அதாவது எந்த பெருமாளுக்கு நிவேத்தியம் செய்ய வேண்டும் என்று கேட்டனர் பெரியோர். அதற்கு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமான் அற்புதமான பதிலை அருள்பாலித்தருளினார். அந்த பதில் இதோ. அகோபில நரசிம்மனே நமக்கு குலதெய்வம் போன்றவர். அவருக்கே நிவேத்தியம் செய்துவிட்டு நாம் உண்போம். ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கு குலதெய்வமாக அமைந்தருளியவர் ஸ்ரீ அகோபில நரசிம்மன் என்ற அற்புதமான போற்றுதல் இங்கே சாற்றுதலுக்குரியது. இந்த அற்புதமான திருக்காட்சியினை ஸ்ரீ அகோபில மடம் 44வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர், அதாவது முக்கூர் அழகிய சிங்கர் தம்முடைய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பிரபத்தி எனும் ஸ்தோத்திரத்தில் அழகாக அருளாக பதிவை அமைத்தருளுகின்றார். ஸ்ரீ வெங்கடேசன விவாக காலே சம்பூஜிதம் சர்வ விதோபசாரைஹி ஸ்ரீ சங்க சக்ராபய பாஹூதீப்தம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்யே.
ஸ்ரீமதாதி வன்சடகோபன் தொடக்கமாக பற்பல அழகிய சிங்கர்களும் திருமலையில் பகவானுக்கு பற்பல திருக்கைங்கரியங்களை செய்துள்ளனர். ஸ்ரீமதாதி வன்சடகோபன் அதாவது முதலாம் அழகிய சிங்கரவர் திருமலைக்கு யாத்ரீகர்களின் வசதிக்காக நடைபாதை படிக்கட்டுகளை கட்டி முடித்தார் என்பது ஒரு மாபெரும் திருக்கைங்கரியம் ஆகும். நாவர்த்தந்தே துரிதபவன பிரேரிதே ஜன்மசக்ரே. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் சன்னதி தற்போது வடக்கு மாட வீதியில் அமைந்துள்ளது. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் சன்னதி புராதன பெருமையை பெற்றது. சுமார் 500 ஆண்டுகளுக்கும் மேலாக அழகிய சிங்கர்களால் ஆராதிக்கப் பெற்றது. முன்னர் தெற்கு மாட வீதியில் இருந்த மடம் அதன் பின்னர் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக காரண காரியங்களுக்காக மாற்றப்பட்டது. தற்போது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சன்னதி வடக்கு மாட வீதியில் அற்புதமாக அமைந்துள்ளது. இத்திருச்சன்னதியில் அருள் தரும் பகவானாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் மூலவ பெருமாளாக எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். ஏனைய திரு தெய்வங்களும் பக்தர்களின் தெய்வ திருக்காட்சிக்காக திருவருள் பொழிந்தருளுகின்றன. தாயார் நித்திய சூரிகளில் பெரிய திருவடி என்று போற்றப்படும் ஸ்ரீ கருடாழ்வார், ஆதிசேஷன், ஆழ்வார்களில் ஸ்ரீ நம்மாழ்வார், ஆச்சாரியர்களுள் சுவாமி நிகமாந்த மகாதேசி, ஸ்ரீ ஆதிவன் சடகோபன் மற்றும் 41வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் மற்றும் ஸ்ரீ அகோபில மடம் 41ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் அனைத்து தெய்வ மூர்த்தங்களும் அண்டி வரும் பக்தர்களின் துயரங்களை போக்கி வேண்டிய வரங்களை வேண்டிய பொழுது அருள்பாலித் தருளுகின்றார். அங்கன் ஞாலமஞ்ச அங்கு ஓர் ஆளறியாய் அவனன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் போந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையார் அடிக்கீழ் செங்கனாள் இட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்றமே என்ற பாசுரம் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் சாதித்தருளியதா. சிங்கவேள் குன்றம் என்பது சுந்தர தெலுங்கு பேசும் ஆந்திர மாநிலத்தில் அமைந்தருளியுள்ளது. சிங்கவேள் குன்றமே அகோபிலம். அகோபிலத்தில் நவ நரசிம்மர்கள் எழுந்தருளி நலம் தந்தருளும் நாயகனாக சேவை சாதித்தருளுகின்றனர். அங்குங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்ற பகவான் ஸ்ரீ நரசிம்மன், ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் திருமலையிலே வடக்கு மாட வீதியிலே
வளமார் பொழிலாக வந்து அமைந்தருளி இருக்கின்றார். தூய பக்தன் பிரகலாதனின் சத்திய வாக்கை மெய்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக தூணை பிளந்து வந்த அவதார், ஆவேச அவதார் நிருசிம்மம். அந்த பக்தனின் 21 தலைமுறைக்கு அருள்பாலித்தருளிய தெய்வம் நிருசிம்மம். உயிர் உள்ளது, உயிர் அற்றது எதுவானாலும் அதனால் தனக்கு இறுதி நேர வேண்டும் என்ற வரம் பெற்ற இரணியனை திருக்கரங்களிலே உயிர் உள்ளது நகம். அது வெட்டப்படுகின்ற போது உயிர் அற்றது. அந்த நகத்தின் மூலமாக பகவான் நரசிம்மம் இரணியனை மடியிலே கிடத்தி அவன் முகத்தை நோக்குகின்றான். பகவான் காருண்யம் மிக்கவன். அதனால் இரணியனின் வாயை பார்க்கின்றான். இரணியன் சொன்ன வார்த்தை அந்த நாத்திகமானது. அது வாய்ப்பேச்சு மட்டுமாக இருந்தால் அவனை மன்னித்து விடலாம். வாய்ப்பேச்சு நீதிக்கு சாட்சியாக. அதன் பின்னே பார்த்தான் பகவான். அது வாய்ப்பேச்சு அல்ல, இதயத்திலேயே இருக்கிறது என்பதற்காக கூரிய நகங்களால் அவுணனின் இதயத்தை கிழித்தான் என்று பெரியோர்கள் சாற்றுவர். பகவான் நரசிம்மன் சிங்காசனத்திலே அமர்ந்து தூய பக்த பிரகலாதனின் ஸ்தோத்திரங்களை கேட்டு அந்த பக்தனின் வேண்டுதலுக்காக 21 தலைமுறைக்கு வரங்களை தந்தருளி இருக்கின்றார். அந்த பகவான், அந்த லக்ஷ்மி நரசிம்மன் திருமலையிலே வடக்கு மாட வீதியிலே திருவருள் பொழிந்தருளி இருக்கின்றார். வாரி காணி வளமார் பொழிலை